ட்ரேடிங்ல உங்க மிகப்பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டா இல்ல வேற ஏதாவது பெரிய ட்ரேடரா? அதெல்லாம் இல்லவே இல்ல. அது நீங்க தான். ஏன் பெரும்பாலான சின்ன அக்கவுண்ட் வச்சிருக்கிற ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்கன்றதுக்கான உண்மையான காரணத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ட்ரேடிங் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் மார்க் டக்லஸ் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா த்ரில்லிங்கா இருக்கிறதுனால தான் நீங்க பணத்தை இழக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஒரு விஷயம் ஜாலியா இருந்தா ஏன் காசு போக போகுது? ஆனா இதுக்குள்ளதான் ஒரு பெரிய உண்மையே அடங்கி இருக்கு. வாங்க அந்த த்ரில் எப்படி உங்க பலவீனமா மாறுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரேடர்ஸ் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிற ஒரு மிகப்பெரிய பொய்ய பத்தி பேசுவோம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வெற்றிங்கிறது ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுல இல்ல. உண்மையில அது ஒரு பொறி. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பிரச்சனை உங்க ஸ்ட்ராட்டஜில இல்ல, நீங்க அதை எப்படி செயல்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்கு. ஒருவேளை லாபம் பார்க்கறதுக்கு தேவையான எல்லா அறிவும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கலாம். ஆனா டென்ஷன்லயும் உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் நீங்களே போட்ட ரூல்ஸை உங்களாலேயே ஃபாலோ பண்ண முடியாம போகுது. சரி, இப்ப அசல் மேட்டருக்கு வருவோம். ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகும்போது நம்ம மூளை எப்படி நம்மளோட ட்ரேடிங் முடிவுகளை குட்டிச்சுராக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க ரொம்ப பெரிய ட்ரேட் எடுக்கும்போது உங்க மூளை உங்களை ஒரு ட்ரேடரா பார்க்கறத விட்டுட்டு ஏதோ ஆபத்திலிருந்து தப்பிக்க போராடுற ஒரு ஆளா மாத்திடும். இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு நீங்க எப்படி போறீங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? முதல்ல உங்க சக்திக்கு மீறி ஒரு பெரிய ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்புறம் மார்க்கெட் மேல கீழன்னு ஆட ஆரம்பிக்குது. உடனே உங்க மூளை இதை ஒரு பெரிய ஆபத்தா பாக்குது. அவ்வளோதான், அது உடனே சர்வைவல் மோடுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு முடிவெடுக்க மாட்டீங்க, உணர்ச்சிகள் சொல்றது தான் செய்வீங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க பொசிஷன் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும்போது நஷ்டத்துல போற ஒரு ட்ரேட உங்க மூளை ஒரு புலி துரத்துற மாதிரி பாக்குது. அந்த நேரத்துல நீங்க ஒரு ட்ரேடரா யோசிக்கவே மாட்டீங்க, எப்படி தப்பிக்கலான்னு மட்டும்தான் யோசிப்பீங்க. சரி, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவோம்? இப்ப நான் சொல்ல போற 4 விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு காட்டுற அறிகுறிகள் தான். இந்த 4 தப்புகளை பாருங்க. 1. நல்ல சான்ஸ் கிடைச்சாலும் தயங்கிறது. 2வது தடவை யோசிக்கிறது. 2. சின்ன நஷ்டத்தை ஏத்துக்காம ஸ்டாப் லாஸை தள்ளி வைக்கிறது. 3. பயத்திலேயே சின்ன லாபம் வந்ததும் வெளியே வந்துடுறது. 4வது ஒரு தப்பான ட்ரேட் எப்படியாவது திரும்பி வந்துடும்னு நம்பி நஷ்டத்தை வளர விடுறது. இந்த 4 தப்புக்குமே ஒரே ஒரு காரணம்தான். உங்க மனசால நிதானமா கையாள முடியாத அளவுக்கு பெரிய பொசிஷன் சைஸ். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதில். நிஜமான மாஸ்டர்ங்கிறது ரொம்ப போர் அடிக்கும் ஒரு விஷயம். பெரிய வெற்றி, பெரிய த்ரில்லுன்னு தேடுறதை விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி போர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு சில நல்ல பழக்கங்களை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க, 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் சூதாட்டக்காரர் மாதிரி எப்பவும் ஒரு த்ரில்ல தேடிட்டே இருப்பாரு, அவருக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம். இன்னொருத்தர் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் போர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு ப்ராசஸ்ல கவனம் வைப்பாரு, அவருக்கு ஒழுக்கம் தான் முக்கியம், அவர் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். சரி, தியரி எல்லாம் போதும். இனி நாம இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மனசை பலப்படுத்துறதுக்கு 6 முக்கியமான தினசரி பழக்கங்கள் இருக்கு. இந்த பழக்கங்கள் தான் ட்ரேடிங்ல ஒழுக்கத்துக்கு அஸ்திவாரமே. இதுல முதல் மற்றும் மிக மிக முக்கியமான பழக்கம் இதுதான். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரே மாதிரியான நிலையான ரிஸ்க் எடுக்கிறது. இதை செஞ்சாலே பொசிஷன் சைஸ் எடுக்கும்போது ஏற்படுற பாதி உணர்ச்சிகளை நீக்கிடலாம். பொதுவா பரிந்துரை செய்யப்படுற ரிஸ்க் எவ்வளவு தெரியுமா? உங்க மொத்த அக்கவுண்ட்ல வெறும் 1% தானான்னு நினைக்காதீங்க. ஏன் இவ்வளோ சின்ன அமௌண்ட்னா, இந்த அளவு தான் உங்களை தொடர்ச்சியான நஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தும். அப்போதான் உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு வேலை செய்யறதுக்கு தேவையான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஃபிக்ஸட் ரிஸ்க்னா என்ன? சிம்பிள். ஒவ்வொரு ட்ரேட்லையும் உங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கணக்குப்படி மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது தான் இது. இப்படி செய்யும்போது தான் உங்க ஸ்ட்ராட்டஜியோட புள்ளி விவர சாதகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 2வது பழக்கம் ஜேர்னல் எழுதுறது. இது வெறும் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு இல்ல, இது உங்களோட ஒழுக்கத்தையும் உணர்ச்சிகளையும் நீங்களே புரிஞ்சுக்க உதவுற ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த ஜர்னல்ல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு கேட்கக்கூடாது. பதிலா, நான் என்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா இல்லையா, ஏன் பண்ணல, அப்புறம் ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ண, ட்ரேட் நடக்கும்போது எப்படி இருந்துச்சு, முடிஞ்சப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களையே நீங்க கேட்டுக்கணும். மீதி இருக்கிற 4 பழக்கங்கள் என்னன்னு வேகமா பாத்திரலாம். 3வது, ஒவ்வொரு ட்ரேடையும் தனித்தனியா பார்க்காம மொத்தமா நிகழ்தகவு அடிப்படையில பார்க்கறது. 4வது, மார்க்கெட் துறக்கிறதுக்கு முன்னாடி சார்ட்டை பார்க்காம உங்க ரூல்ஸை ஒரு தடவை படிக்கிறது. 5வது, மார்க்கெட் முடிஞ்சதும் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு அனலைஸ் பண்றது. கடைசி 6வது, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு உங்களே செக் பண்ணிக்கிறது. இப்போ நாம வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்க போறோம். உங்க கவனம் ரிசல்ட் மேல இருக்கக்கூடாது, நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றது மேல தான் இருக்கணும்.
இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேட்ல காசு வந்ததா போச்சாங்கிறது முக்கியம் இல்ல. உங்க ரூல்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு வெற்றிகரமான ட்ரேட். வெற்றிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத லாபம் இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற குறையில்லாத செயல்பாடு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சரியா உங்க வேலைய செஞ்சா நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு ட்ரேட்லயும் இல்ல, ஆனா காலப்போக்குல நிச்சயமா வரும். இந்த ப்ராசஸ்ல கவனம் செலுத்துறது மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு லாபம் பார்க்கவும் உணர்ச்சி குழப்பங்களிலிருந்து விடுபடவும் ஒரே வழி. சோ நீங்க தயாரா? அந்த த்ரில்லையும் எக்ஸைட்மெண்ட்டையும் தேடுறத விட்டுட்டு ஒரு உண்மையான ட்ரேடரா உங்களை நீங்களே உருவாக்கிக்க தயாரா? இந்த விளக்கத்துல சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்க ட்ரேடிங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க.